அப்படின்னு வணக்கம். நீட் 2026 ஓகேவா? ஸோ அதுக்கு அட்டம்ப்ட் கொடுக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரீ பிளான்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஜனவரி மொத்தம் 4 மாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் 2 மந்த் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணேன். மார்ச் மாதம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், டோட்டலாக படிக்கவே இல்லை. இப்போ திரும்ப அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஒரு 7 days இருக்குது. ஸோ இந்த 7 நாளில் முடிச்சிடலாம்னு நம்பிக்கை. ஓகேவா? இது மூலம் வந்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நீட் எக்ஸாம் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத விட நீட் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற விதம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். ஓகேவா? ஸோ அது என்னோடய ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இப்போ பயாலஜி சப்ஜெக்ட் அதிகம். ஸோ அதில் டெய்லி ஒரு 4 சப்ஜெக்ட் படிக்க போகிறேன். கெமிஸ்ட்ரியில் வந்து 2, ஃபிசிக்ஸில் வந்து 3. டோட்டலாக கம்ப்ளீட் ஆகாது, ஒரு 10 பாடம் வந்து மிச்சமாகும். ஸோ அது வந்து எக்ஸாம் அன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா எக்ஸாம் மதியம் தானே, அது 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடியுமா? ஸோ அதனால் எக்ஸாம் அன்னைக்கு பாதியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதான், இது மூலமாக நீட் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? நீட் இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அது ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். பதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.